இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் எப்படி கையாள்வது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்குது, இளைய தலைமுறைகளுக்கு இருக்குது. எப்படி கையாளலாம்? இந்த சோஷியல் மீடியா பல காலமாகவே நிலுவையில் இருந்தாலும் கூட இந்த பேண்டமிக் பீரியடில் அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்லலாம் தான் ரொம்ப அதிகமாக அது நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம். அதில் இருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்காக எப்படி பயன்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் அது மூலமாக நம்ம பார்த்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச காலமாக திரும்பவும் எல்லாமே வெளியே போய் பள்ளிகளெல்லாம் திறந்தாச்சு, கல்லூரிகள் திறந்தாச்சு, அலுவலகங்கள் எல்லாம் போய் வீட்டிலேருந்து வேலை பார்த்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து வெளியில் போக ஆரம்பிச்சிருக்கோம். வெளியில் கூட்டங்கள் இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த சோஷியல் மீடியாவை எப்படி நாம் சாதகமாக கையாளுறது அப்படின்னா, இதில் நிறைய பேர் பண்ணுற ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ண போய்கிட்டே இருக்கோம். நடுவில் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது அதோட தவறு கிடையாது. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோனு தானே, ஒரு ஸ்க்ரோல் பண்ணால் அந்த விரல் அப்படி தட்டி விட்டால் போகும், அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். வர விஷயங்கள் உங்களுக்கு எது வேணும், நீங்கள் எதை தேடுறீங்க அல்லது உங்களுக்கு எது வேணும், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சின்ன குழப்பம் என்ன பண்ணுன்னா, அது காட்சிகள் மூலமாக உங்களை அது புதுசு புதுசாக விஷயங்கள் சினிமா சம்மந்தது வரும், அதுக்கப்புறமா ஃபேஷன் சம்மந்தப்பட்டது வரும், அதுக்கப்புறம் சில நேரங்களில் படிப்பு சம்மந்தப்பட்டது வரும், சில தேவையற்ற சில விஷயங்களும் நடுவில் வரும். அப்போ இதில் எப்படி ஜலிச்சு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனையோ அல்லது ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு சிஸ்டம் முன்னாடி நீங்கள் உட்கார்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவோடு அந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு வேணுங்கிறத மட்டுமே தேர்ந்தெடுத்து பார்க்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா, வேறு எதுவும் உங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களோட மனசு வேறு பக்கமாக திரும்பாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது அந்த பழக்கத்தை எப்படி கொண்டு வருதுன்னா, ஒரு நாள் உட்காந்து ஒரு நாள் பழக்கம் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நான் இன்றைக்கி இந்த விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறேன், இன்றைக்கி நான் இதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ரிலேட்டடாகவே நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம என்ன தேடுறோமோ அதுவே தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு பண்ணி பண்ணுங்கள். அது என்ன கொடுக்குதோ அது வழியே நான் போகிறேன்னும் போது தான் இந்த குழப்பங்களும் அதை கையாளும் விதம் நமக்கு தவறான வழிக்கு கொண்டு போகிறதா நிறைய இடங்களில் நான் பார்த்துட்டு இருக்கேன். இளைஞர்கள் தெளிவுடன் ஒரு விஷயத்தை தேடி செல்லுங்கள், மாணவர்களும் தெளிவுடன் ஒரு விஷயத்தை தேடி செல்லுங்கள், பெற்றோர்கள் மேற்பார்வையுடன் ஒரு அடி தள்ளி நின்று குழந்தைகளை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.